வெல்கம் டு 5 Minute Videos. வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்ல சில ரெஸ்டாரண்ட்ஸ்ல சாப்பிட போனா கடைசியில காம்ப்ளிமெண்டரியா ஒரு ஃபார்ச்சூன் குக்கியை கொடுப்பாங்க. அதை உடைச்சா உள்ள ஒரு துண்டு சீட்ல அவங்களுக்கு நடக்க போற நிகழ்வுகள் தொடர்பு படுத்தி ஒரு ப்ரெடிக்ஷன் மாதிரி எழுதி இருக்கும். அதுல எழுதி இருக்கிறது நடக்குதா இல்லையான்றது இங்க மேட்டர் இல்ல, இட் வாஸ் ஜஸ்ட் ஃபன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு ஃபார்ச்சூன் குக்கியை மையப்படுத்தி சொல்லப்பட்ட ஒரு கிரீப்பி பாஸ்டா தான் இது. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொதுவா சின்ன பசங்க கிட்ட எல்லாம் முன்ன பின்ன தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் எதையாவது சாப்பிட கொடுத்தா அதை வாங்கக்கூடாதுன்னு சின்ன வயசுலயே சொல்லி தருவாங்க. நம்ம எல்லாருக்குமே அப்படிதான் சொல்லியிருப்பாங்க. நமக்குன்னு மட்டும் கிடையாது, உலகம் பூராவும் எல்லா வீடுகள்லயும் இது பொதுவா நடக்கிற ஒரு விஷயம்தான். அது ஏன்றதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த ஸ்டோரி. ஒரு சின்ன நகரத்துல இருந்த ஒரு எலிமெண்டரி ஸ்கூல் அது. இப்போ சின்ன பசங்களுக்கெல்லாம் ஸ்கூல்லயே லஞ்ச் எல்லாம் ப்ரொவைட் பண்றாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு ஸ்கூல் தான் அதுவும். டெய்லியும் லஞ்ச் ஃப்ரூட்ஸ்னு எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அண்ட் ஈவினிங் டைம்ல ஸ்நாக்ஸும் கொடுப்பாங்க. அதுல ஒரு நாள் என்ன பண்றாங்கன்னா, ஈவினிங் டைம்ல ஆர்டினரி பிஸ்கட்ஸ்க்கு பதிலா ஆளுக்கு ஒரு ஃபார்ச்சூன் குக்கீஸை கொடுத்துருக்காங்க. சின்ன பசங்கன்றதால அந்த குக்கிக்குள்ள இருக்க ப்ரெடிக்ஷனும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் எழுதப்பட்டிருந்துச்சு. புதுசா இருந்ததால அந்த பசங்களும் ஆர்வமா அந்த குக்கியை உடைச்சு உள்ள என்ன வந்திருக்குன்னு பார்க்க ஆரம்பிச்சாங்க. பார்த்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சிரிச்சுக்கிட்டு வேஃபர் மாதிரி இருந்த குக்கியவும் சாப்பிட்டு முடிக்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் பிடிச்சு போகவும் அந்த ஸ்கூல்ல வீக்லி ஒரு நாள் ஃபார்ச்சூன் குக்கியை கொடுக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுக்கிறாங்க. இப்படியே சில வாரங்கள் கடந்திருக்கு. எல்லாமே பிரச்சனை இல்லாம தான் போயிருக்கு. அப்போ ஒரு நாள் 3வது படிக்கிற பையன் ஒருத்தன் ஸ்கூலுக்கு வராம போயிருக்கான். இதை அந்த பையனை டெய்லியும் ஸ்கூலுக்கு கூட்டிட்டு வர்ற பஸ் டிரைவரும் நோட்டீஸ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி அந்த கிளாஸ் டீச்சரும் கவனிக்கிறாங்க. சரி, ஏதோ எமர்ஜென்சியா இருக்குன்னு அதை அவங்க பெருசா எடுத்துக்கல. பிகாஸ் பசங்க லீவ் போடுறது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது தானே. ஸோ அதை பெருசா எடுத்துக்கல. கிளாஸஸும் ஆரம்பிச்சு ஆஃப்டர்நூன் கிட்ட ஆயிடுது. அப்போ அந்த ஸ்கூலோட ஹெட் மாஸ்டர் ரூம்க்கு வர சொல்லி அந்த பையனோட கிளாஸ் டீச்சரை கூப்பிட்டுருக்காங்க. அந்த ரூம்க்கு போகும்போதே அன்னைக்கு வராத அந்த பையனோட பேரண்ட்ஸ் 2 பேரு, அவன் போகக்கூடிய பஸ்ஸோட டிரைவர், இன்னும் 2 போலீஸ்னு கூட்டமா இருந்திருக்காங்க. உள்ள போனதும் ஹெட் மாஸ்டர் அந்த பையனோட பெயரை குறிப்பிட்டு உங்க கிளாஸ்ல தானே படிக்கிறான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு அந்த டீச்சரும் ஆமான்னு சொல்லியிருக்காங்க. அந்த பையனை ராத்திரியில இருந்து காணோமா, அதை பத்தி விசாரிக்க தான் வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த பையனோட பேரண்ட்ஸையும் போலீஸையும் காட்டியிருக்காரு ஹெட் மாஸ்டர். இதுக்குள்ள அந்த பையனோட அம்மா அழ ஆரம்பிச்சிடறாங்க. அப்போ அங்க இருந்த போலீஸ் 2 பேரும் அவங்கள வேற ஒரு தனி ரூம்க்கு கூட்டிட்டு போய் அந்த பையன் கிளாஸ்ல எப்படி பிஹேவ் பண்ணுவான், அவனுக்கு யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாங்க, அவங்க இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்தாங்களா இல்லையான்னெல்லாம் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்குமே பதில் சொல்லியிருக்காங்க அந்த கிளாஸ் டீச்சர். கடைசியா அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச அரேஞ்ச் பண்ண முடியுமான்னு கேட்டிருக்காங்க. அவங்களும் அதுக்கு ஓகே சொல்லியிருக்காங்க. ஆனா கிளம்புறதுக்கு முன்னாடி அந்த பையனுக்கு என்னதான் ஆச்சுன்னு கேட்டிருக்காங்க. அப்போதான் நடந்த எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க போலீஸ் 2 பேரும். முதல் நாள் ஈவினிங் அந்த பையன் ஸ்கூலை விட்டு வீட்டுக்கு கிளம்பி இருக்கான். அண்ட் பஸ்லயும் அவங்களோட வீட்டுக்கு போயிருக்கான். இதெல்லாம் சிசிடிவி கேமரா அண்ட் டிரைவர் சொன்ன தகவல்களை வச்சு உறுதியாகி இருக்கு. அவனோட வீட்லயும் ஸ்கூல் பேக் எல்லாம் கூட இருந்திருக்கு. ஆனா வீட்டுக்கு வந்த பையனை மட்டும் காணோம். அந்த பையனோட அப்பா அம்மா 2 பேருமே ஒர்க்கிங் பீப்புள். சோ அந்த குழந்தை வந்து 1லிருந்து 1.5 மணி நேரம் கழிச்சு தான் 2 பேருமே வீட்டுக்கு வருவாங்க. அவங்க வர்ற வரைக்கும் அந்த குழந்தை வீட்டுல தனியா தான் இருக்கும். இதுக்கு ரொம்ப நாளா பழக்கி இருந்ததால குழந்தையும் அதுக்கு அடாப்ட் ஆகியிருக்கு. சப்போஸ் ஒர்க் அதிகமா இருந்து டைமுக்கு 2 பேரும் வர முடியாம போச்சுன்னா அந்த குழந்தைய பாத்துக்கிறதுக்கு பேபி சிட்டரை ஏற்பாடு பண்ணுவாங்க. அன்னைக்கும் அதே மாதிரி 2 பேரும் வர லேட் ஆகுன்றதால வழக்கமா பேபி சிட் பண்ற ஒரு லேடி கிட்ட பாத்துக்க சொல்லி கால் பண்ணியிருக்காங்க. அவங்களும் 5 மணி வாக்குல அவங்களோட வீட்டுக்கு போய் பார்த்திருக்காங்க. வீட்டு கதவெல்லாம் திறந்துதான் இருந்திருக்கு. ஆனா உள்ள அந்த குழந்தைய மட்டும் காணோம். இத பார்த்து உடனடியா அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்க்கும் கால் பண்ணியிருக்காங்க அந்த பேபி சிட்டர். அதுக்கு அவங்க வீட்டில தான் எங்கேயாவது இருப்பான், நல்லா தேடி பாருங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த லேடி அடிக்கடி அங்க வர்றவங்கன்றதால அவங்க கூப்பிட்டாவே அந்த பையன் வீட்டுல எங்க இருந்தாலும் வந்துருவான். அப்படி இருக்கும்போது உறுதியா அவன் வீட்டுல இல்லைன்னு தெரிஞ்சதும் அவங்க கொஞ்சம் கன்ஃபார்மாவே சொன்னாங்க பையன் வீட்டுல இல்லைன்ற விஷயத்த. இது கேட்டதும் அப்பா அம்மா 2 பேரும் பதறி அடிச்சு வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்க அந்த லேடி மட்டும் வீட்டுக்கு வெளியே நின்னுட்டு இருந்திருக்காங்க. வந்தவங்க வீட்டுக்குள்ள போய் பாக்குறாங்க, பின்னாடி போய் பாக்குறாங்க, சுத்தி முத்தியும் தேடி பாக்குறாங்க. பட் எங்கேயுமே இல்ல. உடனடியா அந்த ஏரியாவில் அவன் தனியா போகக்கூடிய இடங்களுக்கெல்லாம் போய் பார்க்கறாங்க. ஒரு 8 வயசு பையன் எவ்வளவு தூரம் போக முடியும்? சோ கிட்டதான் எங்கேயாவது இருக்கணும்னு கொஞ்சம் நம்பிக்கையோட தான் தேடி இருக்காங்க. ஆனா அவனை எங்க தேடியும் கண்டுபிடிக்கவே முடியல.
இதுக்குள்ள நேரமும் நைட் 10 மணிக்கிட்ட ஆகவும் போலீஸ்க்கு கால் பண்ணி அந்த பையன் காணாம போனதை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு அரை மணி நேரத்துக்குள்ளேயே அவங்க வீட்டுக்கு போலீஸும் வந்திருக்கு. வந்தவங்க டீடைல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு பையன் திரும்ப வந்தா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க. ஆனா நைட் முழுக்க அந்த பையன் வரவே இல்லை. விடிஞ்சு சில மணி நேரங்கள்லயே திரும்ப போலீஸ்க்கு கால் பண்றாங்க. அதுக்கப்புறம் அதுல அவங்க இன்வால்வ் ஆனதாகவும் அதனாலதான் ஸ்கூலுக்கு வந்து விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்லியிருக்காங்க அந்த போலீஸ் 2 பேரும். இதையெல்லாம் சொல்லிட்டு அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேச கூட்டிட்டு போயிருக்காங்க அந்த கிளாஸ் டீச்சர். அந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் பெருசா எதுவும் தெரியல. அன்னைக்கு ஈவினிங்குள்ள இந்த விஷயம் ஸ்கூல் முழுக்கவே தெரிய வந்துருது. அடுத்த நாள் ஸ்கூல்ல காணாம போன அந்த பையனை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சா கண்டிப்பா சொல்லுங்கன்னு ஹெட் மாஸ்டர் ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டை பண்ணி இருந்தாரு. ஸ்கூல்ல இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்க ஆரம்பிச்சாங்கன்னா வெளியே மிஸ்ஸிங் பர்சன் கேஸை ஃபைல் பண்ணி பக்கத்துல இருந்த டவுன்களுக்கும் இந்த செய்தி அனுப்பப்படுது. ஊர் முழுக்க மிஸ்ஸிங் பர்சன் போஸ்டரையும் ஒட்டியிருக்காங்க. இப்படியே 2-3 நாள் கடந்திருக்கு. போலீஸும் எப்படி எல்லாமோ தேடி பார்க்கறாங்க. பட் எந்த ஒரு க்ளூவும் அவங்களுக்கு கிடைக்கல. இப்படி இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல அவன் படிச்சுட்டு இருந்த கிளாஸ்ல ஒரு பெண் குழந்தை அந்த கிளாஸ் டீச்சர் கிட்ட மெதுவா தயங்கி வந்திருக்கு. இதை கவனிச்ச அந்த டீச்சர் பக்கத்துல கூப்பிட்டு என்னாச்சுன்னு பொறுமையா கேட்டிருக்காங்க. அதுக்கு தொலைஞ்சு போன அந்த பையனோட பேரை சொல்லி அவனை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு கேட்டிருக்கா. அதுக்கு அந்த டீச்சர் கன்சர்னிங்கா இன்னும் இல்லமான்ற மாதிரி பதில் சொல்லியிருக்காங்க. அப்படியான்னு சொல்லிட்டு திரும்ப சில அடிகள் எடுத்து வச்சதும் டிட் யூ செக் த ஃபாரஸ்ட்னு கேட்டிருக்கா அந்த குழந்தை. இதை கேட்டதும் டீச்சருக்கு முதல்ல ஒண்ணுமே புரியல. என்னன்ற மாதிரி அந்த குழந்தைய பார்த்திருக்காங்க. இதை பார்த்ததும் புரிஞ்சுக்கிட்டு உடனே குடுகுடுன்னு ஓடி போய் அந்த கிளாஸ்ல இருந்த ஒரு கபோர்டை ஓபன் பண்ணி அதுல கொட்டி கிடந்த டிராயிங்ஸ்ல ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கா அந்த குழந்தை. ஒரு சின்ன குழந்தை ஒரு காட்டை வரைஞ்சா எப்படி இருக்குமோ அதே மாதிரிதான் இருந்தது அந்த டிராயிங்கும். அந்த டிராயிங்க்கு கீழே தொலைஞ்சு போன அந்த பையனோட பெயரும் அவன் படிச்ச கிளாஸும் எழுதப்பட்டிருந்துச்சு. இதை கையில கொடுத்துட்டு he likes the forest he told me beforeன்னு அந்த குழந்தை சொல்லியிருக்கு. இது ஏன் ஒரு க்ளூவா இருக்கக்கூடாதுன்னு உடனடியா இதை எடுத்துட்டு ஹெட் மாஸ்டர் கிட்ட போயிருக்காங்க. அவர் இதை பெருசா நம்பலனாலும் போலீஸ் கிட்டையும் காணாம போன பையனோட அப்பா அம்மா கிட்டையும் இதை பத்தி சொல்லி இருக்காங்க. அவங்க இருந்தது அந்த டவுனோட ஒரு பாப்புலேட்டடான ஏரியாவில தான். அவங்க இருந்த இடத்துல இருந்து ஒரு ஃபாரஸ்ட் ஏரியாவுக்கு போகணும்னா குறைஞ்சது 4-5 கிலோமீட்டர் ஆகுது போகணும். சில முறை அவங்க ஃபேமிலியா அந்த ஏரியாவுக்கு கேம்பிங் போயிருக்காங்க தான். அது அந்த பையனுக்கு பிடிச்சும் இருந்தது தான். ஆனா அங்க போறதுக்கான வழியெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பே கிடையாது. இருந்தாலும் இந்த தகவல் தெரிய வந்ததுக்கு பின்னாடி அதையும் செக் பண்ண நினைச்சிருக்காங்க. உடனே ஒரு சர்ச் பார்ட்டிக்கும் அழைப்பு விடுக்கப்படுது. சில மணி நேரங்கள்ல அக்கம் பக்கத்துல டவுன்ல இருந்த பல போலீஸ் ஆபீசர்ஸ், மோப்ப நாய்கள், பொதுமக்கள்னு அந்த பையனை தேட ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அடிக்கடி போற அந்த கேம்ப் சைட்ல இருந்து ஆரம்பிச்சு கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட் வரைக்கும் அன்னைக்கு தேடுறது தான் அவங்களோட பிளானா இருந்தது. ஏன்னா அவங்க தேட ஆரம்பிக்கும் போதே ஈவினிங் டைமா இருந்தது. இன்னும் சில மணி நேரங்கள்ல கண்டிப்பா இருட்டிரும். அதனால ஒரு சின்ன ஏரியாவை மட்டும் இன்னைக்கு கவர் பண்ணலான்னு பிளான் பண்றாங்க. பிளான் பண்ணது மட்டும் இல்லாம சின்ன சின்ன குழுவா பிரிஞ்சு தேடவும் ஆரம்பிக்கிறாங்க. சில மணி நேரங்கள் தான் தேட முடிஞ்சிருக்கு. அவங்க எதிர்பார்த்த மாதிரியே சன்லைட் ரொம்ப வேகமா ஒரு 6 மணிக்கு மேலாம் மறைய ஆரம்பிச்சிருது. 7 மணிக்கு மேல எல்லாம் சுத்தமாவே விசிபிலிட்டி இல்லாததால பலரும் ரிட்டர்ன் ஆகிடுறாங்க. சில போலீஸ் டீம் மட்டும் ராத்திரியிலையும் தேடி இருக்காங்க. பட் அவங்களாலையும் யாரையும் கண்டுபிடிக்க முடியல. மறுநாள் ரொம்ப சீக்கிரத்திலேயே தேடுவதற்கு அந்த சர்ச் பார்ட்டி ஒன்னு கூடினாங்க. முதல் நாள் மாதிரியே பிளான் பண்ணி பல்வேறு குழுக்களா பிரிஞ்சு தேட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ ஒரு 10 மணி அளவுல 2 ஆள் ஆழத்துக்கு உருவாகி இருந்த ஒரு பள்ளம் அங்க போன ஒரு சர்ச் குரூப்னால கண்டுபிடிக்கப்படுது. இதுக்கும் எட்டி பார்ப்போமேன்னு பார்த்தா அந்த பள்ளத்துல அந்த குழந்தை சுருண்டு படுத்துட்டு இருந்திருக்கான். இதை பார்த்ததும் உடனடியா தகவல் பறக்க ஆரம்பிச்சது. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ், ஃபயர் டிபார்ட்மெண்ட், அந்த குழந்தையோட பேரண்ட்ஸ்னு எல்லாருமே அங்க வந்துடுறாங்க. இதுல அந்த பையன் உயிரோட இருக்கானா, ஏதாவது அடிபட்டிருக்கான்னு கூட தெரியல. ஏன்னா அந்த பள்ளம் ஒரு க்ரோன் அடல்ட்டுக்கு ரொம்ப பெரிய பள்ளம் தான். அப்படி இருக்கும்போது ஒரு 8 வயசு குழந்தை அதுல விழுந்திருந்தா என்ன ஆகிருக்குமோன்ற படபடப்பு வேற நேரம் ஆக ஆக அதிகமாக ஆரம்பிச்சது. ரொம்ப லேட் பண்ணாம ஃபயர் டிபார்ட்மெண்ட்டும் உள்ள இறங்கி பார்த்திருக்காங்க. உண்மையாவே அவங்களுக்கு நம்ப முடியாத ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. ஏன்னா அந்த பையன் உயிரோட தான் இருந்தான். அதுவும் கை கால் தலையில எந்த விதமான அடியும் இல்லாம. உடனே அவனை மேல கொண்டு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் கொடுக்க தூக்கிட்டு போறாங்க. அப்போதான் அந்த குழந்தை பசி மயக்கத்துல இருந்ததும் தெரிய வந்தது. உடனே அந்த பையனை ஆம்புலன்ஸ்ல ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அங்க ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கும் போது அந்த குழந்தை போட்டிருந்த அந்த ட்ரெஸ்ஸை மாத்திட்டு பழைய ட்ரெஸ்ஸை வெளியே கொண்டு வந்து அவங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட கொடுத்திருக்காங்க. அவங்க அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்ததுக்கு அப்புறம் அவனோட பேண்ட் பாக்கெட்ல ஏதோ வித்தியாசமா இருந்ததை உணர்ந்திருக்காங்க அந்த பையனோட அம்மா. என்னன்னு பார்த்தா ஒரு 20-30 பிட் பேப்பர் கிட்ட இருந்திருக்கு. அது ஒவ்வொன்றுலையும் கம் வித் மீ, லெட்ஸ் பிளே டுகெதர், ஐ எம் வெயிட்டிங் ஃபார் யூ, ஐ எம் வெரி ஹாப்பின்னு சின்ன சின்னதா நிறைய மெசேஜஸும் இருந்திருக்கு.
அதுல இருந்து ஒரு வேஃபர் ஸ்மெல் வேற வந்திருக்கு. இது என்னவா இருக்குன்னு அவங்களுக்கு எந்த ஐடியாவும் இல்ல. சில மணி நேரங்கள் கழிச்சு அந்த குழந்தையும் கண் விழிச்சிருக்கு. கொஞ்ச நேரத்திலேயே அவனை பார்க்க அவனோட அப்பாவும் அம்மாவும் உள்ள போயிருக்காங்க. ஒருவேளை அம்மா திட்டுவாங்களோன்னு நினைச்சுக்கிட்டு அந்த பையன் முதல்ல எதுவுமே பேசலதான். பட் அவங்க பேச பேச நார்மல் ஆயிடுறான். இருந்தாலும் அடிக்கடி அவன் ரூம் வாசலையே பார்த்துட்டு வந்ததை கவனிச்சாங்க பேரண்ட்ஸ் 2 பேரும். அப்பவே ஏதோ தப்பா இருக்குன்னு அவங்க 2 பேருக்குமே புரிஞ்சுது. அப்புறம் மெதுவா எப்படி வீட்டுல இருந்து அந்த காட்டுக்கு போன, உன்னை யாரு கூட்டிட்டு போனாங்கன்னா கேட்கவும், அந்த உயரமான ஆள் தான் என்னை கூட்டிட்டு போனான்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். ஒண்ணுமே புரியாம, உயரமான ஆளா, யார் அவன்னு கேட்டிருக்காங்க 2 பேரும். அதுக்கு அதான் காட்டுல இருப்பானே அவன் தான் என்னை கூட்டிட்டு போனா, எனக்கு நிறைய ஃபார்ச்சூன் குக்கீஸ் எல்லாம் கொடுத்து இங்கேயே இருந்துக்கோன்னு சொன்னான். ஆனா நான் தான் பயந்து போய் வந்துட்டேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இதை கேட்டதும் 2 பேருக்கும் பயங்கர ஷாக் ஆயிருக்கு. அவனை எவ்வளவு நாளா தெரியும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நாளா தெரியுமே, அவன் நிறைய தடவை நம்மளோட வீட்டுக்கெல்லாம் கூட வந்திருக்கான்னு சொல்லவும் அவங்களுக்கு இன்னுமே ஷாக் அதிகமாயிருக்கு. இதுக்கு நடுவுல அந்த பையன் நார்மல் ஆகிட்டான்னு தெரிஞ்சதும் போலீஸும் என்ன நடந்ததுன்னு விசாரிக்க வந்திருக்காங்க. அவங்க கிட்டையும் அவனோட அம்மா அப்பா கிட்ட என்ன சொன்னானோ அதையே தான் சொல்லியிருக்கான் அந்த பையன். அது அவங்க நம்பின மாதிரியே தெரியல. உண்மையில இப்படி ஒரு கதையை யாரு நம்புவாங்க? எப்படி எல்லாமோ கேட்டு பார்த்திருக்காங்க. பட் திரும்ப திரும்ப இதையே தான் அந்த பையன் சொல்லியிருக்கான். இதை கேட்டுட்டு போலீஸும் கிளம்பிடுறாங்க. மறுநாள் போலீஸ் வெளியிட்ட செய்தியில அந்த பையன் அவனோட ஃப்ரெண்டை பார்க்க போனதாகவும், அப்போ வழி தெரியாம போய் காட்டுல மாட்டிக்கிட்டதாகவும், இப்போ அந்த பையன் நார்மலா இருக்கான்ற ஒரு செய்தியை வெளியிட்டிருந்தாங்க. ஆல்மோஸ்ட் இதை தான் எல்லாரும் நம்பவும் செஞ்சாங்க. ஆனா உண்மையில அங்க என்ன நடந்ததுன்னு அந்த குழந்தைக்கு மட்டும்தான் தெரியும். அவன் சொன்னதை யாரு நம்புனாங்களோ இல்லையோ, அந்த பையனோட அம்மா அப்பா நம்புனாங்க. அதுக்கப்புறம் அந்த ஸ்கூலுக்கு அவன் போகவே இல்லை. பல டிவி சேனல்ஸ் அவங்க கிட்ட எப்படியாவது ஒரு பேட்டியை எடுக்கணும்னு பார்த்தாங்க. பட் யாருக்குமே அவங்க பேட்டி கொடுக்கவே இல்லை. இந்த ஒரு நிகழ்வு பத்தின செய்தியும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா காணாம போக ஆரம்பிச்சது. ஒரு வழியா அந்த பிரச்சனைய நிறைய பேர் மறந்தும் போனாங்க. ஆனா அதுக்கப்புறம் அந்த பையனோட ஃபேமிலி அந்த ஊர்லயே இல்ல, மொத்தமாவே காலி பண்ணிட்டு வேற ஊருக்கே போயிட்டாங்க. அப்போ அந்த நகரத்துல இருந்த யாருக்குமே தெரியல அது ஒரு ஆரம்பம் தான்றது. இது நடந்து சில வாரங்கள் கழிச்சு அந்த சின்ன பையனை கண்டுபிடிச்ச அந்த வனப்பகுதியில திடீர்னு ஸ்ட்ரேஞ்சான சில விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சது. அங்க போற எல்லாருமே மேக்சிமம் கேம்பிங்காக தான் போவாங்க. அப்படி போன பலருமே அந்த ஏரியால ஒரு அன்ஈசினஸ் உருவாகி இருந்ததை உணர ஆரம்பிச்சாங்க. அது எப்படி இருந்திருக்குன்னா, நாம சில இடங்களுக்கெல்லாம் போகும்போது ரொம்ப நேரம் அங்க இருக்கவே முடியாம எப்படா அங்கிருந்து வெளியே கிளம்புவோன்ற ஒரு தாட்லயே இருப்போம். அங்கிருந்து வெளியே வந்தாதான் நமக்கு ஒரு ரிலீஃபாவே இருக்கும். அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு ஃபீல் அங்க போன யாருக்குமே ஏற்பட்டதில்லை. அப்படிப்பட்ட ஒரு அன்ஈசினஸ் அந்த இடத்துல ஏற்பட்டிருந்ததை பலரும் உணர ஆரம்பிச்சாங்க. ஒரு சர்டன் டைமுக்கு மேல அங்க வர்றவங்க கூட வரக்கூடிய நாய்களும் அன்ட்ரஸ்டா பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. சில நாய்கள் எல்லாம் வண்டியை விட்டு இறங்கவே மறுத்திருக்கு. இதனாலேயே நிறைய பேர் திரும்பவும் போயிருக்காங்க. இது நடக்க ஆரம்பிச்ச சில வாரங்கள்லயே இந்த டாக் அந்த நகரத்துல, குறிப்பா அந்த பகுதிக்கு அடிக்கடி கேம்பிங் போறவங்க நடுவுல ரொம்பவே பாப்புலர் ஆக ஆரம்பிச்சது. இன்ட்ரெஸ்டிங்லி இதெல்லாம் அங்க போற அடல்ட்ஸுக்கு மட்டும்தான் நடக்க ஆரம்பிச்சது. இதுக்கு நேர்மாறா அங்க போற பசங்க ஹாப்பியா உணர ஆரம்பிச்சாங்க. அதுவும் அன்யூஷுவலி ஹாப்பியா இருந்தாங்க. ஒரு தடவை அங்க போயிட்டு வந்தா பசங்க அடுத்து எப்ப போவோன்னு அவங்களோட பேரண்ட்ஸை நச்சரிக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. நிறைய பேர் இதை பெருசா எடுத்துக்கலனாலும் சிலருக்கு இது ஒரு ஆடான விஷயமா தெரிஞ்சிருக்கு. பட் அதுக்கான காரணம் என்னன்னு அவங்களால புரிஞ்சிக்க முடியல. அதுவும் குறிப்பா 13 வயசுக்கு கீழே இருக்க பசங்க தான் இப்படி நடந்துகிட்டாங்க. ஆனா இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்த யாருமே கவனிக்கவே கிடையாது. அப்படி இருக்கும்போதுதான் முதல் டிசப்பியரன்ஸ் நடந்து சரியா 6 மாதங்கள் கழிச்சு மறுபடியும் ஒரு 7 வயசு குழந்தை காணாம போயிருக்கு. இந்த முறை எமிலின்ற ஒரு பெண் குழந்தை காணாம போனா. முதல் நாள் ராத்திரி பெட்ல அமைதியா தூங்கிட்டு இருந்த அந்த குழந்தை மறுநாள் காலையில காணாம போயிருந்தா. இதுல ஒரு ஆடான விஷயம் என்னன்னா, அந்த பொண்ணு தூங்கிட்டு இருந்த ரூமோட ஜன்னல் கதவுகள் திறந்திருந்திருக்கு. வீட்ல எங்க தேடியும் அந்த குழந்தையை கண்டுபிடிக்க முடியல. சோ உடனடியா இதை பத்தி போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து நடந்த விஷயத்தையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு சில மணி நேரங்கள் அக்கம்பக்கத்திலேயே தேடி பார்க்கறாங்க. பட் எங்க தேடியும் அந்த குழந்தை கிடைக்காததால இதை மேன் மிஸ்ஸிங் கேஸா ஃபைல் பண்ணி தேட ஆரம்பிச்சாங்க. அக்கம்பக்கத்துல இருந்த டவுன்களுக்கெல்லாம் இந்த தகவல் பரிமாறப்பட்டிருக்கு. எக்ஸ்ட்ரா போலீஸ் ஃபோர்ஸையும் யூஸ் பண்ணி அந்த குழந்தைய தேட ஆரம்பிச்சாங்க. பல இடங்கள்ல இந்த குழந்தையோட மிஸ்ஸிங் போட்டோஸும் ஒட்டப்பட்டுச்சு. இப்படியே ஒரு வாரத்துக்கு மேல ரொம்ப வேகமாவே ஓடி போச்சு. பட் அந்த குழந்தைய பத்தி எந்த ஒரு தகவலோ இல்ல க்ளூவோ எதுவுமே கிடைக்கல.
இந்த டைம்ல தான் அடுத்த டிசப்பியரன்ஸ் நடந்திருக்கு. இந்த முறை ராஸ்ன்ற ஒரு 9 வயசு பையன் காணாம போயிருந்தான். ஒரு சண்டே ஆஃப்டர்நூன்ல பக்கத்துல இருந்த ஒரு ஃப்ரெண்டோட வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு அவனோட சைக்கிள்ல கிளம்பின அந்த பையன் திரும்ப வீட்டுக்கு வரவே இல்லை. ரொம்ப நேரமா ராஸ் வீட்டுக்கு திரும்பி வராம போகவும் அவனை தேடிட்டு போயிருக்காங்க அவனோட பேரண்ட்ஸ். ராஸோட ஃப்ரெண்ட் வீட்டுல போய் கேட்டா அவன் வரவே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பதட்டமாகி தேட ஆரம்பிக்கும் போதுதான் அங்க இருந்து சில தெருக்கள் தள்ளி அவனோட சைக்கிள் மட்டும் ரோட்டோரத்துல தனியா கிடந்திருக்கு. இத பார்த்ததும் ஏதோ தப்பு நடந்திருக்கு போலன்னு புரிஞ்சுக்கிட்டு உடனடியா போலீஸ்க்கு கால் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் அவங்க குறிப்பிட்ட இடத்துக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. அங்கேயும் வழக்கம் போல ஃபார்மாலிட்டிஸ் எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஒரு மேன் மிஸ்ஸிங் கேஸை ஃபைல் பண்ணிட்டு தேட ஆரம்பிக்கிறாங்க. இந்த முறையும் நியர்பை டவுன்ஸ் எல்லாத்துக்கும் தகவல் சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாம அந்த டவுனை சுற்றி இருந்த சின்ன சின்ன ஊர்கள்லயும் இத பத்தின செய்திகள் தெரிவிக்கப்படுது. அங்க எல்லாம் இந்த பசங்களோட மிஸ்ஸிங் பர்சன் போஸ்டரையும் ஒட்டி இருந்தாங்க. இந்த முறை போலீஸ் சீரியஸாவே பல இடங்கள்ல காணாம போன 2 பசங்களையும் தேட ஆரம்பிச்சாங்க. அதுக்குள்ள இது சார்ந்த செய்திகளும் பரவ ஆரம்பிச்சிருந்தது. அந்த பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னு போலீஸ் கிட்ட கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கு தேடிட்டு இருக்கோம்னு சொல்றதை தவிர அவங்க கிட்ட உண்மையிலேயே வேற எந்த பதிலுமே கிடையாது. அப்பதான் போலீஸ்க்கு எதிர்பாராத தகவல் ஒன்று கிடைச்சிருக்கு. என்ன தகவல்னா, அந்த சின்ன நகரத்துல இருந்து 15 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு கிராமத்துல ஒருத்தர் ஈவினிங் டைம்ல வேலை முடிஞ்சு அவரோட வீட்டுக்கு திரும்பி வந்துட்டு இருந்தப்போ ஒரு சின்ன பொண்ணு ரோட்ல நடந்து போயிட்டு இருந்ததை பார்த்திருக்காரு. அந்த பொண்ணோட ட்ரெஸ்ஸை பார்க்கும்போதே அவ ஏதோ பிரச்சனையில இருக்கான்றது புரிய வந்தது. வண்டியை நிறுத்தி யாரு என்னன்னு பாக்கிறதுக்குள்ள அந்த நபர் வரதை பார்த்ததும் அந்த பொண்ணு வேகமா காட்டுக்குள்ள ஓடி போயிருக்கா. இத பத்தி அவர் உடனடியா போலீஸ்க்கும் தகவல் சொல்லியிருக்காரு. இதை கேள்விப்பட்டதும் ஏதோ சந்தேகம் ஏற்பட்டு சில வாரங்களுக்கு முன்னாடி காணாம போன எமிலியோட போட்டோவை எடுத்துக்கிட்டே அங்க போயிருக்காங்க. போலீஸும் எவ்வளவு சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் போயிருக்காங்க. அண்ட் அந்த நபர்கிட்ட எமிலியோட போட்டோவையும் காட்டியிருக்காங்க. போட்டோவை பார்த்த அவரும் ஆமா நான் இந்த பொண்ணை தான் பார்த்தேன்னு அடையாளமும் காட்டியிருக்காரு. அது மட்டும் இல்லாம அங்க நடந்த எல்லாத்தையும் போலீஸ்கிட்டையும் சொல்லியிருக்காரு அந்த நபர். போலீஸும் எவ்வளோ சீக்கிரம் தேட முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் தேடுறது ரொம்பவே நல்லதுன்னு புரிஞ்சுக்கிட்டு மறுபடியும் ஒரு பெரிய சர்ச்சுக்கு அழைப்பு விடுக்கிறாங்க. மறுநாள் பல்வேறு போலீஸ் டீம்ஸ், மோப்ப நாய்கள், பப்ளிக்னு பலரும் சேர்ந்து அந்த காட்டுக்குள்ள இறங்கி தேட ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் தேடுறாங்க, ஒண்ணுமே கிடைக்கல. 2வது நாள் 3வது நாள்னு அந்த தேடல் நீண்டுகிட்டே போயிருக்கு. ஆனா எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை. 4வது நாள் ஈவினிங் வேற வழி இல்லாம அந்த தேடுதலை கால் ஆஃப் பண்றாங்க. முதல்ல காணாம போன எமிலி பத்தி பல நாட்களுக்கு அப்புறமா கிடைச்ச ஒரே லீடும் கடைசியில யூஸ் இல்லாம போச்சு. 2வதா காணாம போன ராஸ்ன்ற பையனுக்கு என்ன நடந்ததுன்னு இது வரைக்குமே தெரியல. போலீஸ் முடிஞ்ச வரைக்கும் இந்த சிச்சுவேஷனை கண்ட்ரோல்ல வைக்க பார்த்திருக்காங்க. அப்போதான் 3வது டிசப்பியரன்ஸ் அங்க நடந்திருக்கு. யாருமே எதிர்பாராத ஒரு நேரத்துல நடக்க கூடாதுன்னு நினைச்ச ஒரு நேரத்துல நடந்தது அந்த டிசப்பியரன்ஸ். மறுபடியும் ஒரு 7 வயசு பெண் குழந்தை வீட்டுக்கு வெளியே தனியா விளையாடிட்டு இருக்கும் போது காணாம போயிருந்தா. 1 மாசத்துக்குள்ள நடந்த 3வது டிசப்பியரன்ஸ் அது. இது பெரிய பிரச்சனையா மாற ரொம்ப நேரம் ஆகாதுதான். சோ உடனடியா இது சார்ந்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல் 2 முறை இருந்ததை விட இந்த முறை பிரஷர் அதிகமாவே ஏற்பட ஆரம்பிச்சது. காணாம போன 3 பசங்களை கண்டுபிடிக்கிறது ஒரு பக்கம்னா அடுத்து அந்த மாதிரி எந்த நிகழ்வும் நடக்காம வேற பாத்துக்கணும். இந்த டைம்ல தான் சீரியஸாவே சில ஆப்ஷன்ஸையும் கன்சிடர் பண்ண ஆரம்பிச்சாங்க போலீஸ். ஒருவேளை அந்த ஸ்டேட்ல இருக்கக்கூடிய செக்ஷுவல் அஃபெண்டர்ஸ் யாருனாலையாவது இந்த பசங்க கடத்தி செல்லப்பட்டு ஏதாவது துன்புறுத்தப்படுறாங்களான்ற ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. பல நாடுகள்ல இந்த மாதிரியான நபர்களுக்குன்னே ஒரு டேட்டா பேஸை உருவாக்கி இருப்பாங்க. அதுல ஒரு ஸ்டேட்ல இருக்கக்கூடிய ஏற்கனவே தண்டனை பெற்ற இந்த மாதிரியான நபர்களோட பெயர்கள் அந்த டேட்டா பேஸ்ல இடம் பெற்றிருக்கும். டைம் பை டைம் அவங்கள போய் செக் பண்ணிட்டும் இருப்பாங்க. அந்த மாதிரியான நபர்கள் யாராவது இந்த பசங்களை எல்லாம் கடத்திட்டு போறாங்களான்ற ஒரு சந்தேகம் உருவாகி இருக்கு. அதை தொடர்ந்து அந்த ஸ்டேட்ல செக்ஷுவல் அஃபெண்டர்ஸா ரெஜிஸ்டர் ஆனவங்களை எல்லாம் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஆனா ஆல் ஆர் இன் செக். ரீசென்ட்லி யார் மேலேயும் எந்த விதமான சந்தேகமும் ஏற்படல. அதே மாதிரி எந்த விதமான ஆடான விஷயங்கள்லயோ அவங்க ஈடுபடலன்றதும் கண்டுபிடிக்கப்படுது. சோ இந்த ஆப்ஷன் க்ளோஸ் ஆயிருக்கு. அப்போ குழந்தைகளை மட்டும் கடத்தி கொலை பண்ணக்கூடிய ஏதாவது சீரியல் கில்லர் அந்த பகுதிக்கு வந்துட்டானோன்னு கூட யோசிச்சிருக்காங்க. ஆனா அதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? ஃபார்ச்சுனேட்லி அது வரைக்கும் தொலைஞ்சு போன எந்த குழந்தையும் இறந்து போகலன்றது கன்ஃபார்ம் ஆச்சுதான். இருந்தாலும் அது எப்ப வேணா மாற வாய்ப்பு இருக்குதான். சோ அதுலயும் போலீஸ் எச்சரிக்கையாவே இருந்தாங்க. அந்த டவுன்லயாகட்டும் அந்த டவுனை சுத்தி இருந்த இடங்கள்லயாகட்டும் சந்தேகப்படுற மாதிரி இருந்த பலரும் விசாரிக்கப்பட்டாங்க. ஆனா நோ யூஸ். ஒருவேளை அவங்க ரான்சம்காக கடத்தப்பட்டாங்களா இல்ல அவங்களே வீட்டை விட்டு ஓடி போயிட்டாங்களான்றது உட்பட பல்வேறு வழிகளில் தேடி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அதனாலையும் பெருசா எந்த ஒரு குழுவும் கிடைக்கவே இல்லை.
கன்ஃபார்மா எதுவுமே தெரியலனாலும் பசங்களை கொஞ்ச நாளைக்கு பத்திரமா பாத்துக்க சொல்லியும் எங்கேயும் தனியா அனுப்ப வேண்டாம்னு ஒரு பப்ளிக் வார்னிங்கை பொதுவா இஷ்யூ பண்ணாங்க போலீஸ். அந்த சமயங்கள்ல எல்லாம் போலீஸ் வார்ன் பண்றதுக்கு முன்னாடி பேரண்ட்ஸே அந்த நடவடிக்கைகளை எடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த டவுனோட பல ஏரியாக்கள் ஒரு மாதிரி வியர்ட் சைலண்ட்ல மூழ்க ஆரம்பிச்சது. அப்பதான் அந்த டவுனோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல இரண்டாவதா காணாம போன ராஸ ஒரு போலீஸ் பேட்ரோல் வண்டியை ஐடென்டிஃபை பண்ணாங்க. அவங்க கிட்ட இருந்து தப்பிச்ச ஓட பார்த்திருக்கான் அந்த பையன். பட் போலீஸ் எப்படியோ அவனை மடக்க பிடிச்சிருக்காங்க. அப்படி பிடிக்கும் போதுதான் அந்த பையனோட நிலை ரொம்பவே மோசமா இருந்ததும் அவங்களோட கவனத்துக்கு வந்திருக்கு. அவனை உடனடியாக ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வர்றாங்க. இதே நேரத்தில் அவங்களோட ஹையர் அஃபீஷியல்ஸ் அந்த பையனோட பேரண்ட்ஸ்னு முக்கியமான சிலருக்கு மட்டும் தகவல் கொடுக்கப்படுது. என்ன நடந்ததுன்னு முழுசா தெரியற வரைக்கும் பப்ளிக் அண்ட் பிரஸுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம்னு சொல்லப்பட்டதால வேற யாருக்குமே இந்த விஷயம் தெரிவிக்கப்படல. வேக வேகமா ட்ரீட்மெண்ட்டும் ஆரம்பிக்கப்படுது. இருந்தாலும் ராஸ் கண் விழிக்கவே ஒரு நாள் தேவைப்பட்டிருக்கு. கண் விழிச்சாலும் அங்க இருந்து தப்பிச்சு வெளியே போக தான் ட்ரை பண்ணியிருக்கான் ராஸ். அப்படி இருந்தவனை அமைதிப்படுத்தவே சில மணி நேரங்கள் தேவைப்பட்டிருக்கு. அவன் நார்மலானதுக்கு பின்னாடி தான் என்ன நடந்ததுன்னு கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் அவன் பதில் சொல்லவே இல்லை. அதுக்கப்புறம் அவனே பேச ஆரம்பிச்சான். அவன் என்ன சொன்னான்னா, அவனோட சைக்கிள்ல ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது ஒரு ஒல்லியான உயரமான மனுஷன் கோட் ஷூட் எல்லாம் போட்டுக்கிட்டு இவன் வழக்கமா போற வழியில ரோடு ஓரத்துல நின்னுட்டு இருந்ததை கவனிச்சிருக்கான் ராஸ். அந்த ஆளை பார்த்ததும் ஒருவித கியூரியாசிட்டி ஏற்பட்டு அவன் நின்னு இருக்கான். அப்போ அந்த மனுஷன் ஹாய்னு சொன்னதாகவும் அப்படியே காமெடியா பேச ஆரம்பிச்சு கேண்டிஸ் எல்லாம் கொடுத்ததாகவும் என் கூட வந்தா இன்னும் நிறைய கேண்டிஸ் தரேன்னு சொன்னதால அவன் கூட காட்டுக்கு நடுவுல இருந்த அவனோட இடத்துக்கு போனதாகவும் அங்க ஏற்கனவே ஒரு பொண்ணு இருந்ததாகவும் அந்த பொண்ணு கூடயும் அந்த ஆள் கூடயும் சேர்ந்து விளையாட ஆரம்பிச்சதாகவும் ஒரு டைமுக்கு மேல வீட்டுக்கு போகணும்னு சொல்லவும் அந்த உயரமான மனுஷன் எங்களை பயமுறுத்த ஆரம்பிச்சதாகவும் சொல்லியிருக்கான். நிறைய முறை இவங்க வீட்டுக்கு போகணும்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு மறுக்கவும் செஞ்சிருக்கான் அந்த ஆள். ஒரு நாள் அவன் இல்லாத நேரமா பார்த்து நானும் அந்த பொண்ணும் தப்பிச்சு போக பார்த்தோம். ஆனா அதுக்குள்ள அந்த ஆள் திரும்ப வந்துட்டான்னு அந்த முறை நாங்க தப்பிக்க முடியாதபடி ஏதோ ஒண்ணு பண்ணதாகவும் அதுக்கப்புறம் எங்களுக்கு என்ன நடந்ததுன்னே தெரியலன்னு சொல்லியிருக்கான். அப்புறமா ஒரு நாள் அந்த பொண்ணு தான் தன்னை எழுப்புனதாகவும் அந்த ஆள் அங்க இல்லாததால நானும் அந்த பொண்ணும் தப்பிச்சு போயிட்டோன்னும் அங்க இருந்து இருட்டுல ஓடி வரும்போது 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டோன்னும் வழி தெரியாம காட்டுக்குள்ள சுத்திட்டு இருந்ததாகவும் அப்பதான் எதிர்பாராத விதமா மெயின் ரோட்டுக்கு தான் வந்ததாகவும் அப்போ ஒரு கார் தன்னை பார்த்து இங்க கூட்டிட்டு வந்தாங்கன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இதை கேட்ட போலீஸ்க்கு முதல்ல என்ன ரியாக்ட் பண்றதுன்னே தெரியல. ஏன் இதை நம்புறதா வேணாமான்னு கூட அவங்களுக்கு பல சந்தேகங்கள் இருந்தது. அதை அந்த பையன்கிட்டயே கேட்டும் இருக்காங்க. ஆனா அவனுக்கு நடந்த விஷயத்த மட்டும்தான் அவன் திரும்ப திரும்ப சொல்லி இருக்கான். அதுதான் அவனுக்கு தெரிஞ்சும் இருந்தது. அதுக்கு மேல அவன்கிட்ட கேட்டாலும் யூஸ் இல்லைன்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஆள் எப்படி இருந்தான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஒல்லியா உயரமா நீளமான கையெல்லாம் இருந்ததா சொல்லியிருக்கான். அவனோட முகம் எப்படி இருந்ததுன்ற கேள்விக்கு அவனுக்கு முகமே இல்லைன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். இதை கேட்ட போலீஸ் புரியாம ஏதாவது மாஸ்க் போட்டிருந்தானான்னு கேட்டிருக்காங்க. இல்ல அவனுக்கு முகமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கான் ராஸ். முகம் இல்லாத ஒரு மனுஷனா? சரி, அவனை வரைஞ்சி காட்ட முடியுமான்னு கேட்டிருக்காங்க போலீஸ் தரப்புல. அதுக்கு அந்த பையனும் வரைய ஆரம்பிச்சிருக்கான். நீளமான கைகளோட கருப்பு கலர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு சிவப்பு நிறத்துல டை அணிஞ்சிருந்த ஒரு உருவத்தை வரைஞ்சான் அந்த பையன். அதுக்கு முகமோ இல்ல தலைமுடியோ இல்ல காதுகளோ எதுவுமே இல்ல. இதுதான் அந்த பையன் வரைஞ்ச அந்த ஆளோட படம். அண்ட் அதுதான் இப்போ ஸ்லெண்டர்மேன் அழைக்கப்படுற அந்த மிஸ்டீரியஸ் என்டிட்டியோட முதல் டிராயிங்கும் கூட. இதை வச்சு எங்க போய் யார்கிட்ட என்னன்னு கேட்க முடியும்? நோ யூஸ். முன்னையாவது யாரோ ஒரு மனுஷன் தான் இதையெல்லாம் பண்றான்னு நினைச்சாங்க. ஆனா அதுலயே ஒரு பெரிய கிராக் விழுந்திருந்தது. மீடியா கிட்டையும் மக்கள்கிட்டையும் இதை சொன்னா செரிக்காம இருக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான ஒரு விளக்கம் இது. என்ன பண்ணலாம்னு யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அதே நேரத்துல காணாம போன மற்ற 2 பசங்களுக்கான தேடலும் ஒரு பக்கம் தொடர ஆரம்பிச்சது. ராஸ் கண்டுபிடிக்கப்பட்ட 2வது நாள் முதலாவதா காணாம போன எமிலி ரோடு ஓரமா இருந்த ஒரு கடையில திருடும் போது மாட்டி இருக்கா. அவளையும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எல்லாம் கொடுத்திருக்காங்க. அந்த பொண்ணுகிட்டையும் என்ன நடந்ததுன்னு கேட்டிருக்காங்க. அந்த பொண்ணும் அவளுக்கு நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்கா. அதுல பல தகவல்கள் ராஸ் சொன்ன தகவல்களோட ஒத்து போயிருக்கு. கடைசியா அந்த ஆளோட உருவத்தை வரைஞ்சு காட்ட சொல்றாங்க. அந்த பொண்ணும் அந்த உருவத்தை வரைய ஆரம்பிச்சிருக்கா. ஃபைனலி வரைஞ்சு முடிச்ச அந்த உருவத்தை பார்க்கும்போது அந்த பொண்ணு வரைஞ்ச உருவமும் முதல்ல அந்த ராஸ் வரைஞ்ச உருவமும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருந்தது. இது அவங்களுக்குள்ள இருந்த குழப்பத்தை இன்னுமே அதிகமாக்க ஆரம்பிச்சது. இதுக்குள்ள காணாம போன 3 பசங்கள்ல 2 பேர் திரும்ப கிடைச்சட்ட தகவல் வெளியே தெரிய வந்து நியூஸ்ல எல்லாம் இதை பத்தி பேசவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. போலீஸ் கிட்ட அவங்களுக்கு என்ன ஆச்சுன்ற விளக்கத்தை தொடர்ச்சியா கேட்க ஆரம்பிச்சாங்க.
இந்த முறையும் நடந்ததை அவங்களால சொல்லவே முடியல. ஸோ அவங்களா ஒரு ஸ்டோரியை உருவாக்குனாங்க. அதன்படி என்ன சொன்னாங்கன்னா, ஒரு குழந்தை அம்மா திட்டினாங்கன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு வெளியே போயிட்டதாவும், இன்னொரு குழந்தை ஒரு நாய்க்குட்டியை சேஸ் பண்ணிட்டு போகும்போது வழி தெரியாம எங்கேயோ போய் காணாம போயிட்டதாவும் சொன்னாங்க. இது சுத்தமா நம்புற மாதிரி இல்லதான். பட் அந்த ஏரியாவில் இருந்த நியூஸ் சேனல்ஸ் இந்த விஷயத்துல பெருசா தலையிடாதபடிக்கு அமைதியாக்கப்பட்டாங்க. கடைசியா காணாம போன அந்த 3வது குழந்தை எங்கன்ற கேள்வி மட்டும்தான் திரும்ப திரும்ப எழுப்பப்பட்டுச்சு. திரும்ப வந்த அந்த 2 பசங்க கிட்டையும் அவங்களோட ஃபேமிலி கிட்டையும் இத பத்தி வெளியே எதையுமே பேச வேணான்னு அறிவுறுத்தப்பட்டாங்க. இப்படியே வாரங்கள் மாதங்கள்னு கடந்து போக ஆரம்பிச்சது. ஆனா 3வதா காணாம போன அந்த குழந்தை மட்டும் திரும்ப கிடைக்கவே இல்லை. ஆரம்பத்துல இத ஒரு பெரிய நியூஸா பேசிட்டு இருந்த நியூஸ் சேனல்ஸ் அதை ஒரு சின்ன நியூஸாவும் அப்புறம் மறந்தும் போனாங்க. இதுல இன்னொரு விஷயமும் நடந்தது. 3வதா அந்த குழந்தை காணாம போனதுக்கு அப்புறமா வேற எந்த குழந்தையும் காணாம போகவே இல்லை. அந்த இடத்துல எல்லாமே மறுபடியும் நார்மலான மாதிரி இருந்தது. காணாம போன அந்த குழந்தை யாராலையோ கடத்தப்பட்டிருக்கலான்னு சந்தேகப்படுறதாகவும் அது சம்பந்தமான தேடல்ல ஈடுபட்டு வருவதாகவும் அனௌன்ஸ் பண்ணாங்க போலீஸ். இருந்தாலும் எந்த ஒரு விஷயமும் ரொம்ப நாளைக்கு ரகசியமா இருக்கவே முடியாதுல்ல, எப்பயாவது அது வெளியே வந்துதான் ஆகும். அதுதான் இந்த விஷயத்திலையும் நடந்தது. 2005ல இந்த நிகழ்வுகளை பத்தி முழுசா தெரிஞ்ச ஒரு பர்சன் அனானிமஸா ஒரு பிளாக்ல இது சம்பந்தமான எல்லா டீடைல்ஸையும் எழுதி வெளியிட்டாரு. அந்த பிளாக் ஸ்பாட் ரொம்ப சீக்கிரத்திலேயே பலரோட கவனத்தையும் ஈர்த்தது. பலரும் அதை யாரை உருவாக்குனாங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. பட் யாராலையும் அதை யாரு எழுதுனானே கண்டுபிடிக்க முடியல. அதை தொடர்ந்து இன்டர்நெட்ல 2009ல செயல்பட்டு வந்த ஒரு சைட்ல ஒரு போட்டி நடத்தப்படுது. அதில் கலந்துகிட்ட ஒரு நபரால அந்த பிளாக்ல சொல்லப்பட்டிருந்த டீடைல்ஸை வச்சு ஒரு கேரக்டரை உருவாக்கி அந்த ஒரு கேரக்டருக்கு நேமும் கொடுக்கறாங்க. அந்த பெயர் தான் ஸ்லெண்டர்மேன். ஸ்லெண்டர்மேன் என்ற பெயர்ல ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டரா அறிமுகப்படுத்தப்பட்ட அந்த என்டிட்டி இன்டர்நெட்ல ரொம்ப சீக்கிரத்திலேயே ஃபேமஸ் ஆக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் இப்படி ஒரு மான்ஸ்டர் ஆர் என்டிட்டி இருக்குன்னே தெரியாம இருந்தவங்களுக்கு கூட அந்த பெயர் இந்த ஒரு என்டிட்டியை பத்தி தெரிய வச்சுது. ஸ்லெண்டர்மேனை பத்தி தேட ஆரம்பிச்சா இன்டர்நெட்ல நூற்றுக்கணக்கான கதைகளை உங்களால பார்க்க முடியும். அது எல்லாமே உண்மையான கதைகளானா கண்டிப்பா கிடையாது. ஒரு சில கதைகளை தவிர மற்ற கதைகள் எல்லாமே கற்பனையானவை தான். அந்த கற்பனை கதைகளோடய சேர்ந்து வெளிவந்த சில உண்மை பதிவுகளும் கற்பனையாவே பார்க்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த ஸ்லெண்டர்மேன் என்ற என்டிட்டியை அவ்வளோ ஈஸியா யாராலையும் பார்த்துட முடியாது. அப்படியே பார்த்தாலும் அந்த நினைவுகளையே ஸ்லெண்டர்மேனால மொத்தமா மறக்க வைக்க முடியும். இதனாலேயே ஸ்லெண்டர்மேனை ரியலா பார்த்த அனுபவத்தை பத்தி பெரும்பாலானவங்களால ரீகால் பண்ணவே முடியாம போச்சு. ரீகால் பண்ண முடிஞ்ச கொஞ்சம் பேர்னாலையும் எக்ஸாக்டா எல்லா டீடைல்ஸையும் ரீகால் பண்ணவே முடியல. அதுவும் இதோட சைட்டிங்ஸ் எல்லாமே இது வரைக்கும் ஃபாரஸ்ட் ஏரியாவிலையும் ஃபாரஸ்ட் ஏரியாவை ஒட்டி இருக்க பகுதிகளிலும் தான் நடந்திருக்கு. அந்த மாதிரியான இடங்களுக்கு அடிக்கடி போறவங்க தான் எதர்ச்சியா அந்த ஸ்லெண்டர்மேனை பார்க்க முடிஞ்சிருக்கு. மற்றபடி அதை கண்டுபிடிச்சு ஆகணும்னு பிளான் போட்டுட்டு போன யாராலையும் அதை இதுவரைக்கும் பார்க்கவே முடியல. உண்மையில பார்த்ததாவும் எந்த விதமான கிளைமுமே கிடையாது. ஆனா இதுல விஷயம் என்னன்னா, 13 வயசுக்குள்ள இருக்க பசங்க, அது ஆம்பளை பையனா இருந்தாலும் சரி பெண் குழந்தையா இருந்தாலும் சரி, weirdly they are attracted to Slenderman. அது ஏன்றது இப்ப வரைக்குமே யாருக்கும் தெரியல. பொதுவா பயப்படுற மாதிரியான ஒரு விஷயம் இருந்தா அது பேயா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது இருக்கலாம். அதை பார்த்து முதல்ல பயப்படுறது குழந்தைகளா தான் இருக்கும். அடல்ட்ஸுக்குமே அது சார்ந்த ஒரு பயம் இருந்தாலும் குழந்தைகளுக்கு இருக்க மாதிரி கண்டிப்பா இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள், சில பசங்க கிளவுன்ஸை பார்த்தா ரொம்பவே பயப்படுவாங்க. வளர வளர அந்த பயம் குறைஞ்சிட்டாலும் அது முழுசுமா அவங்களை விட்டு போகவே போகாது. அந்த மாதிரி நமக்குமே பல விஷயங்களை பார்த்து பயம் இருக்கத்தான் செய்யும். ஆனா இது வரைக்கும் நடந்த நிகழ்வுகளை எல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த ஸ்லெண்டர்மேன் விஷயத்துல மட்டும் அது இல்லையோன்னு தோண வச்சிருக்கு. ஏன்னா இந்த ஸ்லெண்டர்மேனோட உருவம் எப்படி இருக்குன்ற முதல் போட்டோவையே ஒரு 9 வயசு பையன் தான் வரைஞ்சான். ஃபுல்லா பிளாக் கலர் கோட் ஷூட் போட்டுக்கிட்டு நீளமான கைகளோட முகம் இல்லாம இருக்க அந்த டீடைல்ஸ் எல்லாமே சின்ன பசங்க மூலமா தான் வெளியே தெரிய வந்துச்சு. ஸோ ஆட்லி இந்த ஸ்லெண்டர்மேன் பெயர் வைக்கப்பட்ட இந்த மிஸ்டீரியஸ் என்டிட்டி 13 வயசுக்குள்ள இருக்க சின்ன பசங்களை ரொம்பவே லைக் பண்ண வச்சிருக்கு. இன்டர்நெட்ல இந்த லெஜண்ட் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சதும் அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியே நிறைய பேர் நான் ஸ்லெண்டர்மேனை ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க ஒரு பாழடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு வீட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ணும்போது பார்த்ததாவும், ஒரு பழைய ஃபேக்டரியில பார்த்ததாவும், காட்டுல கேம்பிங் போன டைம்ல பார்த்ததாவும், தனியா ட்ரெக்கிங் போன சமயத்துல ஸ்லெண்டர்மேன் தன்னை ஸ்டாக் பண்ணதாவும் நூற்றுக்கணக்கான வீடியோஸை அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ண நிறைய பேர் அப்லோட் பண்ணாங்க. அதெல்லாம் பயங்கரமா ரீச் ஆச்சே தவிர அந்த வீடியோ எதுலயுமே உண்மை இருந்ததாவே தெரியல. அந்த சமயத்துல தான் ரெடிட்ல ஒரு கதையை ஒரு அனானிமஸ் பர்சன் பதிவு பண்ணாரு. ஸ்லெண்டர்மேனை மையப்படுத்தி எழுதப்பட்ட பல கதைகள்ல ஒரு கதையா அதுவும் பார்க்கப்பட்டாலும் அதுல சொல்லப்பட்டிருந்த டீடைல்ஸ் ஸ்லெண்டர்மேனை பத்தி தேடிட்டு இருந்த சிலர் மத்தியில கவனிக்கப்படுற ஒரு கதையா மாறி இருக்கு.
அந்த ஸ்டோரி போஸ்டை எழுதின அந்த நபர் விஸ்கான்சின் மாகாணத்தை சேர்ந்த ஒரு நபர். அவரும் அவரோட ஃபேமிலியில இருக்க மத்தவங்களும், அதாவது அவரோட வைஃப் 2 பசங்கன்னு சேர்ந்து எல்லாருமே பக்கத்துல இருந்த ஒரு நேஷனல் பார்க்குக்கு ஒரு நாள் ட்ரெக்கிங்காக போயிருக்காங்க. போயிட்டு திரும்பி வர்ற சமயத்துல ஆல்மோஸ்ட் ஈவினிங் கிட்ட ஆயிருக்கு. அப்போ அவங்க காருக்கு இன்னொரு 15 நிமிஷம் நடந்தா போதுன்ற டிஸ்டன்ஸ்ல வரும்போது பசங்க 2 பேரும் காரை நோக்கி வேகமா ஓட ஆரம்பிச்சிருக்காங்க. பின்னாடியே பேரண்ட்ஸ் 2 பேரும் வந்துட்டு இருந்ததால அவங்க பெருசா அதை பத்தி கவலைப்படவும் இல்லை. 1/4 மணி நேரம் கழிச்சு பேரண்ட்ஸ் 2 பேரும் கார் கிட்ட போய் பார்க்கும்போது அங்க அக்கா மட்டும்தான் இருந்திருக்கா, தம்பியை காணோம். தம்பி எங்கன்னு இவங்க கேட்கும்போது அவன் என் கூட வரவே இல்லையே, உங்க கூட தான் வருவான்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லியிருக்கா அந்த பொண்ணு. இதை கேட்டதும் 2 பேருக்கும் ஏதோ தப்பா பட்டிருக்கு. உடனே அந்த பையனோட பேரை சொல்லி கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. நேரம் ஆக ஆக எந்த ஒரு பதிலும் வராம போகவும் டென்ஷன் 2 பேருக்குள்ள அதிகமாக ஆரம்பிக்குது. அப்போ வந்த வழியிலேயே அவங்க மறுபடியும் மேலே ஏற ஆரம்பிச்சிருக்காங்க. அப்பதான் அந்த பையன் திரும்பி நடந்து வந்துட்டு இருந்ததை கவனிச்சிருக்காங்க. அவனை பத்திரமா காரை கூட்டிட்டு வந்து என்ன நடந்ததுன்னு கேட்கும்போதுதான் அவனும் அவனோட அக்காவும் வேகமா கீழே இறங்கி வந்துட்டு இருக்கும்போது அக்கா வேகமா ஓடிட்டா. நான் பின்னாடியே போயிட்டு இருக்கும்போது அப்போ ஒரு பொண்ணு தனியா நின்னுட்டு இருந்ததை பார்த்தேன். அவ கிட்ட போய் என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவ தொலைஞ்சு போயிட்டதாவும் அவளோட அப்பா கிட்ட போக ஹெல்ப் பண்றியான்னு கேட்டிருக்கா அந்த பொண்ணு. இதை கேட்டதும் நானும் கீழே தான் போறேன், வா உன்னை கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்கான் அந்த பையன். ஆனா அந்த பொண்ணு கீழே இல்ல, இந்த பக்கமா போகணும்னு சொல்லி காட்டுக்குள்ள போற ஒரு பாதைய காட்டியிருக்கா. அவனும் அந்த பொண்ணு பின்னாடியே போயிருக்கான். ஒரு 2-3 நிமிஷத்திலேயே அங்க ஒரு சின்ன கிளியரிங் மாதிரி வந்திருக்கு. அதுல ஒரு எண்ட்ல வித்தியாசமான ஒரு உருவம் பிளாக் கலர் ஷூட் போட்டுட்டு நீண்ட கைகளோட முகம் எதுவும் இல்லாம இருந்திருக்கு. இவனை கூட்டிட்டு போன அந்த பொண்ணு பக்கத்துலதான் எங்களோட வீடு இருக்கு, வாயன் விளையாடலான்னு கூப்பிட்டுருக்கா. இவன் போலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அவனோட அப்பா தூரமா இருந்து இவனோட பெயரை சொல்லி கூப்பிட்டது இவனுக்கு கேட்டிருக்கு. அதை கேட்டதும் இல்ல என்னால வர முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப வந்ததா சொல்லியிருக்கான் அந்த பையன். அதுக்கப்புறம் அங்க ஒரு நிமிஷமும் இல்லாம வீட்டுக்கு உடனே கிளம்பி போயிருக்காங்க. அன்னைக்கு நைட் அவர் நெட்ல தேடும் போதுதான் அந்த பையன் சொன்ன அந்த மர்ம உருவம் ஸ்லெண்டர் மேன்னு தெரிய வந்திருக்கு. ஆனா அது கூட ஒரு பொண்ணு எப்படி வந்ததுன்னு அவருக்கு எதுவுமே தெரியல. இருந்தாலும் ஒரு அனானிமஸ் ஐடியில இந்த நிகழ்வை பத்தி ரெடிட்ல ஒரு கதையாவே எழுதி இருக்காரு அந்த நபர். மற்ற கதைகளை விட இது ஏன் வித்தியாசமா தெரிஞ்சதுன்னா ஸ்லெண்டர்மேன் கூட இருந்த அந்த பொண்ணு தான் காரணம். அது வரைக்கும் யாருமே ஸ்லெண்டர்மேன் கூட ஒரு பொண்ணு வந்ததா பதிவு பண்ணவே கிடையாது. அதுவும் வந்தது 8 வயசு ரேஞ்சில இருந்த ஒரு பெண் குழந்தை. சிலரை தவிர அதுக்கான காரணம் வேற யாருக்குமே தெரியாது. இந்த நிகழ்வு நடந்ததா பதிவு செய்யப்பட்ட ஆண்டு 2012. அதுக்கப்புறம் விஸ்கான்சின் பகுதியில இருந்து இந்த ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா சில கவனிக்க வைக்கக்கூடிய பதிவுகள் பல்வேறு தளங்கள்ல பதிவாக ஆரம்பிச்சது. குறிப்பா அந்த ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா எழுதப்பட்ட பதிவுகள் சிலதுல அந்த ஸ்லெண்டர்மேன் கூட இருந்த பெண் குழந்தைய பத்தியும் குறிப்பிட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்பதான் 2014ஆம் ஆண்டோட ஏப்ரல்ல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்துச்சு. ஸ்லெண்டர்மேனை பார்த்து சம்ஹவ் 13 வயசுக்கு கீழே இருக்க சின்ன பசங்க பயப்பட மாட்டேன்றாங்கன்ற ஒரு விஷயத்த முதலையே பார்த்தோம் இல்லையா, அது அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சது. நிறைய பசங்களுக்கு நெட் ஆக்சஸ் ரொம்ப சின்ன வயசுலயே கிடைச்சிருந்ததால ஸ்லெண்டர்மேனை பத்தி அவங்களே நெட்ல தேட ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்படி ஸ்லெண்டர்மேனை பத்தி அவங்க தேடி கண்டுபிடிச்சதையெல்லாம் ஸ்கூல்ஸ்ல கதைகளா பேசிக்கவும் ஆரம்பிச்சாங்க. இது மட்டும் இல்லாம ஆர்வ கோளாறுல சில பேர் ஸ்லெண்டர்மேனை பார்க்க போறேன்னு கிளம்பியெல்லாம் கூட போயிருக்காங்க. நல்ல வேளையா அவங்களுக்கு எந்த ஒரு ஆபத்தும் இல்லாம திரும்ப கண்டுபிடிக்கப்பட்டாங்க. அதுல யாருமே எதிர்பார்க்காத ஒரு நிகழ்வு நடந்தது. என்ன நடந்திருக்குன்னா 12 வயசு இருக்க ஸ்கூல் படிச்சுட்டு இருந்த 2 பெண் குழந்தைகள் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஸ்லெண்டர்மேனை பத்தின கதைகளை படிச்சுட்டு அதுல அப்சஸ் ஆகி ஸ்லெண்டர்மேனை பார்க்கணும்னு ஸ்லெண்டர்மேன் மேன்ஷன் சொல்லப்பட்ட ஒரு இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்கு முதல்ல ஸ்லெண்டர்மேனை நாம அப்பீஸ் பண்ணுன்ற மாதிரி அவங்களே நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு யோசிக்கும் போதுதான் யாராவது ஒருத்தரை ஸ்லெண்டர்மேனுக்கு பலி கொடுக்கணும், அப்பதான் ஸ்லெண்டர்மேன் நம்மளை கண்டிப்பா பார்க்க வருவான்னு நினைச்சுக்கிட்டு இவங்களே ஒரு பிளானை போட்டிருக்காங்க. அவங்க பிளான் படி அவங்களோட ஸ்கூல்ல படிக்கிற யாராவது ஒரு பொண்ணையவே ஏமாத்தி பக்கத்துல இருக்க காட்டுக்கு கூட்டிட்டு போய் அங்க அந்த பொண்ணு கொன்னுடலான்னு அவங்க பிளான் பண்ணியிருக்காங்க. இதுக்காக என்னவெல்லாமோ சொல்லி பலரையும் கன்வின்ஸ் பண்ண பார்த்திருக்காங்க. ஆனா அதுக்கு யாருமே ஒத்துக்கல. கடைசியா ஒரு பொண்ணு இவங்களோட பிளான் எதுவுமே தெரியாம வந்து மாட்டியிருக்கா. அந்த குழந்தையோட வயசும் 12 தான். அவங்க சொன்ன மாதிரியே இந்த பொண்ணை காட்டுக்குள்ள கூட்டிட்டு போறாங்க. சரி, ஏதோ விளையாட தான் கூட்டிட்டு போறாங்கன்னு நினைச்சிருக்கா அந்த பொண்ணு. பட் கொஞ்சம் டென்ஸ் ஃபாரஸ்ட்டுக்கு போனதும் அந்த பொண்ணை பின் டவுன் பண்ணி அவங்க கொண்டு வந்திருந்த கத்தியை வச்சு பலமுறை அந்த பொண்ணை பயங்கரமா குத்த ஆரம்பிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல இந்த பிளானை போட்ட 2 பேர்ல 2வது பொண்ணுக்கு இந்த பிளான் ஓகேனாலும் போக போக அந்த பிளான்ல அவளுக்கு உடன்பாடு இல்லாம போயிருக்கு. அதுவும் குறிப்பா அது நடக்கும்போது அவளால் அதை பார்க்க கூட முடியல. இருந்தாலும் வேற வழி இல்லாம கூட சேர்ந்து பண்ணியிருக்கா அந்த பொண்ணு. ஆல்மோஸ்ட்
19 தடவை அந்த பொண்ணு குத்திட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அந்த பொண்ணு எப்படியோ தடுமாறி ரோடுக்கு வந்திருக்கா. அப்போ அந்த வழியா வந்துகிட்டு இருந்த சைக்கிளிஸ்ட் ஒருத்தர் ரத்த வெள்ளத்துல இருந்த அந்த பொண்ணை பார்க்கவும் உடனடியா பதறி போய் 911க்கு கால் பண்ணி நடந்ததையெல்லாம் சொல்லி ஆம்புலன்ஸை கொண்டு வர சொல்லியிருக்காரு. கொஞ்ச நேரத்திலேயே போலீஸும் ஆம்புலன்ஸோட அங்க வந்து சேர்ந்திருக்காங்க. உடனடியா அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கும் கொண்டு போயிருக்காங்க. அங்க அந்த குழந்தைய பரிசோதிக்கும் போது பல காயங்கள்ல சில மில்லிமீட்டர் ஆழமா இறங்கி இருந்தாலும் அது குழந்தையோட உயிருக்கே பெரிய ஆபத்தா போயிருக்கணும், ஏன் அந்த குழந்தை இறந்து போயிருக்க கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னாங்க. இதை யாரு பண்ணாங்கன்னு உடனடியா கண்டுபிடிக்க முடியல. அப்போ குத்தப்பட்ட அந்த பொண்ணு கண்டுபிடிக்கப்பட்ட இடத்துல இருந்து 5 கிலோமீட்டர் தொலைவில் சந்தேகப்படும் விதத்துல 2 பொம்பளை பசங்க நடந்துட்டு இருப்பதா போலீஸ்க்கு தகவல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவங்க வந்து இந்த 2 பேரையும் கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் டீட்டெயில மாத்தி மாத்தி சொல்ல ஆரம்பிக்கவும் சந்தேகமாகி போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய் விசாரிச்சிருக்காங்க. அப்போதான் நடந்த உண்மையெல்லாம் வெளியே தெரிய வந்திருக்கு. அந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணு வச்சிருந்த ஒரு பேக்ல ரத்தக்கரை படிந்த ஒரு கத்தியும் இருந்திருக்கு. இதை எதுக்காக செஞ்சுங்கன்னு கேட்ட கேள்விக்கு அவங்க சொன்ன பதில் போலீஸை ரொம்பவே ஷாக் ஆக வச்சது. அப்படி என்ன சொன்னாங்கன்னா, ஸ்லெண்டர்மேனை அப்பீஸ் பண்றதுக்காக தான் இப்படி செஞ்சதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இதை செஞ்சுட்டு சில 100 கிலோமீட்டர் தள்ளி இருக்க ஒரு காட்டுப்பகுதியில இருப்பதா இவங்க நம்புன ஸ்லெண்டர்மேனோட மேன்ஷனுக்கு இதை எப்படி அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு தெரியல. பட் அங்க போக இருந்தோன்னு சொன்னாங்க போலீஸ் கிட்டயே. இதுக்கப்புறம் 2 பேரும் முறையா கைது செய்யப்பட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அதிர்ஷ்டவசமா குத்தப்பட்ட அந்த பொண்ணு 6 மணி நேரம் சர்ஜரிக்கு அப்புறமா உயிர் பிழைச்சிருக்கா. கைது செய்யப்பட்ட வாட்டி இவங்க செஞ்ச குற்றத்தை முன் வச்சு இவங்கள ஜுவைனேலா இல்லாம ஒரு அடல்ட் மாதிரியே கேஸ சந்திக்க வச்சாங்க. அதுல 2வது பொண்ணு குற்றத்தை ஒத்துக்கிட்டதால குறைந்தபட்ச தண்டனையோட தப்பிச்சிருக்காங்க. இதுக்கு முழு காரணமா இருந்த அந்த பொண்ணு மனநல காப்பகத்துல சேர்க்கப்பட்டாங்க. இந்த ஒரு நிகழ்வு ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா நடந்ததுல ரொம்பவே முக்கியமான ஒண்ணு. இந்த நிகழ்வு நடந்து 10 வருஷமாச்சு. இந்த டைம் கேப்ல இந்த ஸ்லெண்டர்மேன் சம்பந்தமா நூற்றுக்கணக்கான கதைகள் இது வரைக்கும் வெளியாகி இருக்குதான். அதுல சில உண்மையான கதைகளும் இருக்கு. இது எப்படி இருந்தாலும் தன்னோட அடுத்த விக்டிம்காக ஸ்லெண்டர்மேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்னமோ, யாருக்கு தெரியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான புதிய வீடியோக்களை பார்க்க மறக்காம 5 Minute Videos சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அண்ட் மறக்காம நோட்டிபிகேஷன் பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.